Stay tuned. John is still here. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆடு வெயிட்டா இருப்பாங்க. நான் பேனா குத்துறோம், அது பாட்டு அமைதியாயிடும். பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? சொல்லுங்க சார். அதே அவரே சொல்லுவாரு. எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இந்த பேனா வழியா எப்படி போகும்னே என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். எனக்கு என்ன புரியலனா, இப்ப நீங்க சொல்லையிலே சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க, சீரியஸாவே இல்லையே. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அது அறிவியலோட கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்க. சொல்லும் போதே என்ன சொல்றீங்க? இது ஒரு சயின்ஸ் தானே சார்? பாத்தீங்களா? அதான் இது. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? எல்லாருமே வந்து வெறும் பெண் பேய் பெண் 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 கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. வார்த்தை, சத்தியமான வார்த்தை. இதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. இது ஒரு பாயிண்ட். அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமானவர். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா இங்க உட்கார்ந்திருக்கானா அங்க போயிடுறேன் சார். யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. சரி, செஞ்சு காட்டுங்க. ஓகே, அவரே செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே ஓகே. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும். நீங்களே பாருங்க சார், நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குற ஒண்ணு பிடிச்சிருந்தா ரொட்டேட்னா ஆகும். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. இப்ப என்ன? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இப்ப இது நின்றுங்கறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க, அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஐயோ ஐயோ. இல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் சயின்ஸ்ல சொல்லிட்டாங்க சார். இடியோ மோட்டர் எஃபெக்ட்லாம் அதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரொட்டேஷன்ல சுத்துமா சார்? சரி, சுத்தட்டு. பாடும் பாடி தொலையும். அவ்வளோ பெரிய செயினை தான் சுத்த வர்றீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வர்றேன். கை ஆடவே இல்லைங்க பாருங்க. தொடர்ந்து இப்படியே நடக்குது. நீ ஏதோ தம்பி, நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிவிட்டீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவர் பேர் என்ன? ஜான். அவர் கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். என்னடா சொல்ற? ஜான், ஆர் யூ ஹியர்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. ஆமா, என் மேல எவ்வளவு பிரியண்டா ஜானே. ஐயோ கோபாலு பாவி, அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். யாருங்க? விக்கி கிரிஷ். விக்கி கிரிஷ். இன்று முதல் நீங்கள் ஜான் விக்கி கிரிஷ் என்று அழைக்கப்படுவீர்கள். எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். சதீஷ் அவர்கள் வணக்கம், வெல்கம். எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த, வந்துட்டாரா சாரு? சினிமாவை இன்னைக்கு முக்கியமா காப்பாத்திட்டு இருக்கிறதுல பேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சொல்றாருன்னா பேய் சப்ஜெக்ட் படம்லாம் ஓடுதுல, அத சொல்றாரு. பேய சினிமா காப்பாத்துது, சினிமாவை பேய் காப்பாத்துது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. 7வது டேக்ல சொல்லிட்டேன் ப்ரோ, நான் உண்மையிலே பேயை பார்த்தாலே இவ்வளவுதான் பயப்படுவேன். என்னால இதுக்கு மேல பயப்பட முடியாது. இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களே? போய் அதான் சொல்றேனே சார், பகல் பூரா ஜாலியா போய் பார்த்து வாண்டடா போறது, நைட் பூரா பயந்துக்கிறது. வந்து இவனுங்க கவுண்டர் கொடுத்துனே இருப்பானுங்க. இவனு பயந்துட்டு எங்கடா பேய் இருக்குன்னு தெரியுதுல்ல, அங்கேயே போறேன் நானு. பேய் படம் தெரியல, நீ ஏன்டா வந்த? நீ போடா வெளியே. சார்